எல்லாருக்கும் வணக்கம். பார்ட்டு 3ல தொடரலாம். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அதிர்ஷ்டத்தோட நான் ஒப்பிடுவேன் அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாரு. அது ஒரு சாஃப்ட் ஸ்கில்லு, அதுதான் சைக்காலஜி ஆஃப் மனி அப்படிங்கிற மாரிலாம் போன பார்ட்டில் சொல்லியிருந்தாரு. ஆனா நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அது ஒரு ஈக்குவேஷன் மாரி சொல்லப்படுது அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம அந்த இஎம்ஐ கால்குலேட்டரு, இந்த ஃபினான்ஷியல் கால்குலேட்டரு, உங்களுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவாக தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு எமர்ஜென்சி ஃபண்டுனா ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பணம் இருக்கும். நம்மளோட சேலரியில் ஒரு 10% சேமிக்கணும். இந்த மாதிரி பொதுவான நமக்கு ஃபினான்ஸை பற்றி சொல்கிறாங்க. இதில் ஒன்றும் தவறொன்றும் இல்லை. இதே மாதிரி தான் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுமே இந்த மாதிரி தான் அவங்களோட வரவு செலவுகள் எல்லாத்தையுமே அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணி நம்ம இறங்குறப்ப, நம்ம மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுங்கிறத நமக்கு யாருமே சொல்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடங்குறாரு. நம்ம 2 விஷயத்த பொதுவாக நம்ம எல்லாருமே ஆர்வமாக தெரிஞ்சுக்கிறோம். அது ஒன்று ஹெல்த்து, இன்னொன்று மணி, பொருளாதாரம் அப்படிங்கிறாரு. ஹெல்த்தில் இப்போ முன்னை விட இப்போ நம்ம நிறைய அறிவியல் மூலமாக நிறையா மருத்துவ வசதிகள் வந்துருச்சு. இதனால் மனிதனோட வாழ்நாளில் நம்ம இன்னுமே ரொம்ப நாள் இருக்கிறோம். மனிதனோட வாழ்நாள்லாம் அதிகரிச்சிருச்சு. இதே நமக்கு மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நிறையா தெரியுது. முன்பை விட இப்போ நல்லா தெரியுது. பிஸ்னஸை பற்றி தெரியுது, மணி மேக்கிங்கை பற்றி தெரியுது. ஒரு 20 வருஷத்தில் பொருளாதாரங்கிறது நல்லா தான் வளர்ந்துருக்கு. பெரிய பெரிய பொருளாதார மேதைகளை பார்த்து நம்ம நல்லா தான் டெவலப் ஆகியிருக்கோம். இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ்டன் அப்படின்ற ஒரு காலேஜில் கூட நிறைய பேர் எக்கனாமிக்ஸ் தான் எடுத்தாங்க, அந்த இன்ஜினியரிங் தான் எடுத்து படித்தாங்க. ஆனால் இது எல்லாமே ஒரு நல்ல இன்வெஸ்டராக ஆக்கியிருக்கா எல்லாரையும் அப்படின்னு கேட்டோம்னா அதை நம்ம 100% சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம காலங்காலமாக முயற்சி பண்ணியும் இல்லை நம்ம ஒரு தப்பு பண்ணி அப்படி தான் நம்ம ஒரு உழவு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ளம்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியில் அச்சீவ் பண்ணுறதா இருக்கட்டுமே தவிர, நம்ம தப்புகளினாலையும் முயற்சிகள்னாலையும் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். இதே தப்புகள்னாலையும் முயற்சிகள்னாலையும் பொருளாதாரத்தில் நம்ம ஏதாச்சும் கற்றுருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதையும் நம்ம 100% இல்லை, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணி கற்றுருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இறக்குற ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னா, இப்போ நமக்கு கடன் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியுதா? இல்லை நமக்கு எப்போ செலவு செய்யணும், எப்போ சேமிக்கணும், இல்லை எப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணணும், எப்போ நமக்கு ஹாப்பியாக இருக்கணும், இல்லை பணத்தை வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கணும், இல்லை இந்த பணத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு உண்மையான கண்ணோட்டம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கா இதெல்லாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. இதெல்லாம் நமக்கு இவ்வளோ தூரம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் பணம் அப்படின்ட்டு வருது நமக்கு எப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸ் ஃபார்முலா மாதிரி தான் சொல்கிறாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு எமோஷனாக சொல்ல மாட்றாங்க. அது ஒரு சைக்காலஜி எமோஷனு அப்படிங்கிறாரு. இந்த பணங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அது எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. சம்டைம் கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது, ஹாப்பினஸ்ஸை கொடுக்குது, சம்டைம் குழப்பத்தை ஏற்படுத்துது. கிட்டத்தட்ட பணம் ஆட்டி வைக்குதுங்கிறாரு. அது உண்மையும் தான். என்ன பண்ணுறது, பணம் நம்மளோட பிஹேவியரே மாற்றுது. ஒருத்தவன்கிட்ட பணம் இருந்தால் ஒருத்தன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவான், இல்லைன்னா ஒருத்தன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். பணம் தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஷோவே காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பணம் சார் உளவியலை சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் 2008லேருந்தே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பொருளாதாரத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பற்றி எழுதவும் தொடங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு பிறகு 2008ல் ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சு. அது அந்த டைமில் தான் அது ஒரு பொருளாதாரோட சீரழிவோட தொடக்கமாகவே இருந்துச்சு. சரி, என்ன தான் நடக்குது அப்படின்னு நான் எழுத முயற்சி பண்ணோன்னா, நான் என்ன நடக்குதுன்னு முதல்ல கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பித்தேன். கடைசியாக இந்த சீரழிவு எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப அதுக்கான ஆன்சரு யார்கிட்டையுமே இல்லை. 2008ல் 80 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சரிவு ஏற்படுது. அது எதனால் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் ஒரு பாலம் இருக்குது. ஒரு பாலம் உடஞ்சிருச்சு. ஸோ அங்கே இன்ஜினியர்லாம் கூப்பிட்டு நம்ம ஏன் அந்த பாலம் உடஞ்சிச்சு
அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு பாலம் ட்ரெயின் போயிட்டுருக்கு, இப்போ அதிக வெயிட் போனாங்க, அதிக ஸ்பீடில் போனாங்க, அதனால் இந்த பாலம் உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணம் இருக்குது. ஆனால் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு பற்றி பதில் சொல்கிறதுக்கு யார்கிட்டையுமே எந்த காரணமும் இல்லை. அது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஸோ இந்த மாதிரி இந்த பொருளாதார அழிவை வந்து நான் ஒரு ஃபிசிக்ஸ் மாதிரி சொல்லிட முடியாது. ஆனால் இந்த பொருளாதார அழிவுங்கிறது நான் பார்த்த வரையும் எதனால் ஏற்படுதுன்னா, பீப்புளோட பிஹேவியரால் தான் ஏற்படுதுங்கிற மாதிரி முடிச்சு விட்டார். நான் சொல்கிறது வந்து எனக்கு சரி அப்படின்னு தோணினாலும் மற்றவங்களுக்கு அதுக்கு கிரேசியாக கூட இருக்கலாம், கேளிக்கையாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த இவ்வளோ தூரம் ஏற்பட்டது காரணம் பீப்புளோட பிஹேவியர்னு சொல்கிறது மற்றவங்களுக்கு என்னடா அவன் எங்கே பார்த்தாலும் பிஹேவியரே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கூட தோணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. தலைவன் பிஹேவியரை விட்டு இன்னும் வெளில வரல. பிஹேவியருங்கிறது அப்போ அவ்வளோ முக்கியன்றது நமக்கு தெரியுது. நான் மறுபடியும் படிக்கிறப்ப இந்த ஃபினான்ஸ் கிரைசிஸை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப நான் ரியலைஸ் பண்ணது ஒன்றே ஒன்று தான். இது வந்து ஃபினான்ஸ்னால் ஏற்படல, இது வந்து ஹிஸ்ட்ரினாலையும் நம்மளோட சைக்காலஜினாலையும் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் நான் மறுபடியும் ஆணித்தனமாக நம்ப ஆரம்பித்தேன். பார்ட் 4ல் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.